It is senseless and shocking to see most of us these days do not have this perspective. டோபமின் நேஷன் அப்படிங்கிற புக்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் கவின்னு ஒரு 19-year-old பையனை அவங்க பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பிகாஸ் அவன் வந்து எந்த ஜாபுக்கும் போக மாட்டான், ஸ்கூல் காலேஜ் எதையும் அட்டன் பண்ண மாட்டான், ஹவுஸ் ஹோல்டில் நம்ம ஹவுஸில் எந்த ரூல்ஸ் சொன்னாலும் அதை கேட்க மாட்டான், அவன் ரூம்லேயே அப்படியே நாள் ஃபுல்லாக அவன் பாட்டுக்கு இருப்பான். இதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த டாக்டர் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இல்லை ஹார்ஷாக ஏதாச்சும் அவன்கிட்ட சொல்லிட்டோன்னா இட் மை ட்ராமடைசம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பர்சீவிங் சில்ட்ரன் அஸ் சைக்காலஜிக்கலி ஃப்ரெஜைல் அப்படிங்கிறது இப்போ வந்து கான்செப்ட். அந்த காலத்தில் மற்ற நாடுகள்லாம் அவங்க சில்ட்ரனை ஒரு குட்டி அடல்ட்ஸாக தான் பார்ப்பாங்க, ஃபுல்லி ஃபார்ம் ஃப்ரம் பர்த். அண்ட் அந்த பேரண்ட்ஸ் அந்த பசங்களை பை எனி மீன்ஸ் எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் கொடுத்தாவது, எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாவது அவங்க பசங்களை ரொம்ப டிசிப்ளின்டாக ஒரு சோல்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்தாங்க. அண்ட் தே கன்சிடர்ட் இட் டு பி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போலாம் இது சகஜமாக இருந்தது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்கள ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக அவங்கள அந்த ப்ராப்ளமை ஃபேஸே பண்ண முடியாத, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாத பசங்களாக நம்ம மாற்றிட்டோமா? Now the question that I want to ask you is, by bolstering their self-esteem with false praise and a lack of real-world consequences, have we made them less tolerant, more entitled and ignorant of their own character defects? By giving in to their every desire, have we encouraged a new age of hedonism?